ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஸ்டீஃபன்ஸ் வாலெட். நான் உங்கள் ஸ்டீஃபன். இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டுக்கும் டெபிட் கார்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை தான் பார்க்க போகிறோம். ஸோ கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு இன்னைக்கு நீங்கள் எங்கே போனீங்கன்னாலும் நீங்கள் உங்ககிட்ட கிரெடிட் கார்டு இல்லையாங்க, என்னங்க நீங்கள் ட்ரெண்ட்லேயே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக எல்லாருமே கிரெடிட் கார்டு கையில் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த கிரெடிட் கார்டுனா என்ன, டெபிட் கார்டுனா என்ன, இதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் விஷயங்கள் என்னென்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டெபிட் கார்டை சிம்பிளாக பார்த்துடலாம். உங்கள் பணம், உங்கள் வங்கியில் இருக்கிற பணம் உங்களுடைய சொந்த பணம். இதை தேவையான இடத்துல ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக வந்துட்டு கொடுக்கறதுக்கும் எடுக்கிறதுக்கும் இந்த மாதிரியான ப்ராசஸ்க்கு உங்கள் சொந்த பணத்தை நீங்கள் பயன்படுத்துகிறீங்கன்னா அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடியது தான் இந்த டெபிட் கார்டு. அப்போ இதில் நீங்கள் செலவு பண்ணுறப்ப அது உங்களுடைய பணமாக இருக்கும், எல்லாமே உங்களுடைய சேவிங்ஸ் தான். அப்போ பார்த்துக்கோங்க, டெபிட் கார்டுன்றது உங்களுடைய பணம். சரி, கிரெடிட் கார்டு அதாவது கடன் அட்டை. இதில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய, செலவழிக்கக்கூடிய ஒவ்வொரு ரூபாயுமே வேற ஒருத்தங்களோட பணம். நீங்கள் கடன் வாங்கி செலவழிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. அப்போ கிரெடிட் கார்டு, கடன் அட்டை, நீங்கள் செலவழிக்கும் ஒவ்வொரு ரூபாயும் வேற ஒருத்தங்களோடது, நீங்க கடன் வாங்கி செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இது என்னைக்குமே மனசுக்குள்ள வைக்கணும். ஆனா இந்த கிரெடிட் கார்டை விற்கிறவங்க யாருமே இப்படி சொல்ல மாட்டாங்க. சார், இதுல வந்துட்டு நீங்க பில்ஸை பே பண்ணுங்க, அப்புறமா ரிட்டர்ன் பண்ணிடுங்க, அந்த பணத்தை வந்துட்டு பேங்க்குக்கு பே பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா சொல்லுவாங்களே தவிர்த்து இந்த மாதிரி கிளீனா சொல்ல மாட்டாங்க. ஒவ்வொரு ரூபாயும் நீங்கள் கடனாக வாங்கி நீங்க என்ன பண்றீங்கன்னா பே பண்றீங்க. திருப்பி அந்த பணத்தை என்ன பண்ணணும், மறக்காம திருப்பி செலுத்தணும் நேரத்துல. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒவ்வொரு பேங்க்குக்கும் ஒவ்வொரு அட்டைக்கும் ஏற்ற மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு எந்த வட்டியுமே இல்லாம என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு பணத்தை கொடுப்பாங்க, கடனா கொடுப்பாங்க. அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள நீங்க என்ன பண்ணணும்னா அந்த பணத்தை திருப்பி செலுத்தணும். அப்படி திருப்பி செலுத்தாத பட்சத்துல பயங்கரமான வட்டி, வட்டிக்கு வட்டி, ஃபைன், அந்த ஃபைனுக்கு டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டதை போட்டு உங்ககிட்ட இருக்கிற மொத்த பணத்தையும் கறந்துடுவாங்க. உங்ககிட்ட எதுவுமே மிஞ்சாத அளவுக்கு போட்டு கறந்து எடுத்துருவாங்க உங்ககிட்ட இருந்து. அப்ப டெபிட் கார்டு உங்களுடைய பணம், நீங்க எடுத்து செலவு பண்றீங்கன்னா யாருக்கும் கணக்கு சொல்ல தேவையில்லை, திருப்பி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுடைய பணம். கிரெடிட் கார்டு கடன், வட்டி இல்லைன்னு சொல்லிட்டு கடன் கொடுப்பான் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு. என்னைக்கா இருந்தாலும் அந்த பணத்தை நீங்க திருப்பி செலுத்தி தான் ஆகணும். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள திருப்பி செலுத்தணும். அதுக்கு மீறீங்க, ஒரு குறிப்பிட்ட டேட் அந்த டைம் லைனை தாண்டிட்டீங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க வட்டி செலுத்த வேண்டியிருக்கும். அதுவும் அதிகமான வட்டி கொடுக்க வேண்டியிருக்கும். வட்டிக்கு வட்டி, டாக்ஸ் நிறைய போடுவாங்க. அப்ப இதெல்லாம் நீங்க புரிஞ்சுதான் என்ன பண்ணணும்னா இந்த கிரெடிட் கார்டையும் டெபிட் கார்டையும் ஹேண்டில் பண்ணணும். இப்ப அடுத்த விஷயத்துக்கு நம்ம மூவ் ஆகும். இதுல யார் யாரெல்லாம் வந்துட்டு கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணலாம், யார் யாரெல்லாம் யூஸே பண்ணிடக்கூடாது அப்படின்றத பார்க்கலாமா? முதல்ல யார் யாரெல்லாம் கிரெடிட் கார்டை பத்தி நினைச்சு கூட பார்க்காதீங்க. கிரெடிட் கார்டு வாங்குறது என்ன, கிரெடிட் கார்டை பத்தி நினைக்க கூட நினைக்காதீங்க மனசுல அப்படின்றது வந்துட்டு ஒரு 2 கேட்டகரி சொல்றேன். ஃபர்ஸ்ட், வரவுக்கும் செலவுக்கும் கரெக்டா இருக்கு அப்படின்னு யார் யாரெல்லாம் லைஃப் பட்ஜெட் போட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காங்களோ அவங்க எக்காரணத்துக்கூட அந்த கிரெடிட் கார்டு பக்கம் போயிடாதீங்க. நான் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட தொகை சம்பாதிக்கிறேன், எக்ஸாம்பிளுக்கு மாசம் 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன். அப்ப கரெக்டா அந்த 20,000 ரூபாயில என்னுடைய சேவிங்ஸ், எக்ஸ்பென்ஸ் எல்லாம் கரெக்டாக போகுது, எமர்ஜென்சி ஃபண்ட் எல்லாம் கரெக்டாக எடுத்து வச்சு கரெக்டாக நான் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன், வரவுக்கும் செலவுக்கும் கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கிரெடிட் கார்டை பற்றி யோசிக்காதீங்க. தப்பி இந்த கிரெடிட் கார்டை வாங்கிக்கோங்க சார். நீங்கள் ஏதாவது ஒரு அவசரம்னா நீங்கள் வந்துட்டு டக்குனு இதுலேருந்து பில் பே பண்ணி பொருட்களை வாங்கிக்கலாம், ஆசைப்பட்டதை வாங்கிக்கலாம் சார் கிரெடிட் கார்டை வச்சு அப்படின்னு சொல்லி ஆசை வார்த்தையை கட்டி ஏமாற்றுவாங்க. ஆனால் பொருட்களை நீங்கள் வாங்கிடலாம், ஆசைப்பட்டதை உடனே வாங்கிடலாம். ஆனால் திருப்பி அதை பே பண்ணுறப்ப ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். வரவுக்கு செலவுக்கும் கரெக்டாக இருக்கிறவங்களால வந்துட்டு இதை கட்ட முடியாது, ரொம்பவே நெருக்கடியாக இருக்கும். அதை புரிஞ்சுக்கணும். அடுத்தது யார் யாருக்கெல்லாம் செல்ஃப் டிசிப்ளின், அதாவது ஒரு விஷயத்த சொன்ன நேரத்தில் கரெக்டாக பிளான் பண்ணி டெக்னிக்கலாக நல்லா யோசிச்சு பணத்தை கரெக்டாக கையாளுற திறமை இல்லை, மாசத்துல எல்லா பில்லுங்களையும் வந்துட்டு முன்ன பின்ன மாற்றி கீட்டி கட்டுறது, நேரத்துக்கு ஒரு விஷயத்த ஒரு வேலையை செய்யறது, இந்த மாதிரியான பண்புகள் இல்லாமல் டிசிப்ளினா ஒரு டைம் மேனேஜ்மெண்ட்டோட இல்லாதவங்களால இந்த கிரெடிட் கார்டை வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தப்பி தவறி அதில் கவனமே இருக்காது. பில்லு மாசமான கரெக்டாக இந்த டேட்டில் பே பண்ணணும் அப்படின்ற ஒரு இதெல்லாம் தெரியாமல் ஏனோ தானோன்னு இருக்கிறவங்க கிரெடிட் கார்டில் போய் மாட்டினாங்கன்னா
அந்த டைம் லைனை தாண்டிடுவாங்க. அவங்க கிட்ட செல்ஃப் டிசிப்ளினும் கிடையாதா, அவங்க என்ன பண்ணணும், நிறைய ஃபைன் கட்ட வேண்டியிருக்கும், நிறையா இது அது என்னது வட்டிக்கு வட்டியெல்லாம் கட்ட வேண்டியிருக்கும், ரொம்ப ஹெவியாக மோசமாக போயிடும். நம்ம பார்த்துக்குங்க. ஃபர்ஸ்ட் கேட்டகரி, வரவுக்கும் செலவுக்கும் கரெக்டாக இருக்கா, கிரெடிட் கார்டு பக்கம் போகாதீங்க. அதுக்கப்புறம் உங்ககிட்ட செல்ஃப் டிசிப்ளின் இல்லை, மணி மேனேஜ்மெண்ட்டை பற்றி உங்களுக்கு ப்ராப்பராக தெரியல அப்படின்னு இருக்கீங்களா, அப்போவும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த கிரெடிட் கார்டு பக்கம் போயிடாதீங்க. அப்போ யாருங்க போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நல்ல மணி வந்துட்டு கையில் போய்கிட்டு இருக்கு, நல்ல ரொட்டேஷன் பண்ணக்கூடிய ஒரு ஆள், பணம் மணி ஃப்ளோ வந்துட்டு நிறையா இருக்குது. ஒரு சில இடத்துல மணி ஃப்ளோ வந்துட்டு எப்போல்லாம் லைட்டாக வந்துட்டு ஸ்டக் ஆகுதோ அப்போ இந்த ரொட்டேஷனுக்காக பணம் தேவைப்படும். அப்போ எக்ஸ்பென்ஸ்க்கு ஆகக்கூடிய செலவு அந்த பணத்தை எடுத்து ரொட்டேஷனுக்கு விட்டுட்டு இந்த கிரெடிட் கார்டை வச்சு பில்ஸ் எல்லாம் பே பண்ணுவேன். அப்புறம் வந்துட்டு அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஆஃபர்ஸை நல்லா பயன்படுத்திப்பேன். எஃபிஷியண்டாக வந்துட்டு எங்கெங்கெல்லாம் இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக நீங்கள் பே பண்ணுறப்போ ஒரு சில விஷயத்துக்கெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு நிறைய ஆஃபர்கள் கிடைக்கும். அந்த ஆஃபர்ஸை பயன்படுத்தி என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சிலர்லாம் மாதத்துக்கு வந்துட்டு ஆன்லைனில் ப்ராடக்ட்ஸை வாங்குறவங்க, பே பண்ணுறவங்க, இந்த மாதிரியான விஷயம்லாம் பண்ணுறவங்க ஒரு சிலர் 40,000 50,000 1,00,000 வரைக்கும் கூட பார்த்தீங்கன்னா மாதம் பில்ஸாக பே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல ஆஃபர்ஸை கிளைம் பண்ணுறது மூலிமா இந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி நான் ஒரு 5,000 10,000 வரைக்கும் கூட சேவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெக்னிக் விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க என்ன பண்ணலாம்னா கிரெடிட் கார்டுக்கு போகலாம். அப்போ வந்துட்டு நார்மலாகவே நான் வந்துட்டு என்னுடைய எக்ஸ்பென்ஸுக்காக மாதம் வந்துட்டு ஒரு 30,000 40,000 வந்துட்டு நான் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கேன். பில் பே பண்ணுறதா இருக்கட்டும், பொருட்களை வாங்குறதா இருக்கட்டும், ஆன்லைன் ஷாப்பிங், இந்த மாதிரி வெளியிலலாம் ஹோட்டல்ஸ்க்கு சுற்றுறது, இப்படின்னு இவ்வளோ செலவு பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ அந்த பணத்தை எடுத்து வேற ரொட்டேஷனுக்கு யூஸ் பண்ணிட்டு இந்த கிரெடிட் கார்டு பில்ஸ் எடுத்து அதை பே பண்ணி நான் இந்த கிரெடிட் கார்டை வச்சு அந்த பில்லுங்களெல்லாம் பே பண்ணி அதில் ஆஃபர்ஸ் கொஞ்சம் மணி சேவ் பண்ணுறது, கரெக்டாக இந்த பணத்தை வச்சு கிரெடிட் கார்டு பில்லை பே பண்ணுறது, இதெல்லாம் இந்த ரொட்டேஷன் பண்ண நல்லா தெரிஞ்சவங்க, நல்ல ஃபினான்ஷியல் பிளான்டாக இருக்கிறவங்க, நல்ல ஒரு செல்ஃப் டிசிப்ளின் இருக்கக்கூடிய ஆட்கள் என்ன பண்ணலாம்னா கிரெடிட் கார்டு வாங்கலாம். எனக்கு அந்த அளவுக்கெல்லாம் செல்ஃப் டிசிப்ளின் கிடையாது, அந்த அளவுக்குலாம் நான் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கிரெடிட் கார்டு பக்கம் போகாமல் இருக்கிறதே நல்லது. நீங்கள் இஎம்ஐ கூட போயிடலாம், அதில் கூட பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ஃபிக்ஸடாக இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன சொல்கிறோம்னா மாதம் சின்ன சின்ன தொகையாக கட்டி நீங்கள் இது பண்ணிடலாம். ஆனால் இஎம்ஐயை காட்டிலுமே கிரெடிட் கார்டு ரொம்பவே மோசமானது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கத்தியில் ஒரு பக்கம் கூறு இருக்கும், ஒரு பக்கம் பிடி இருக்கும். ஆனால் இந்த கிரெடிட் கார்டு அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும், ஒரு கத்தியோட ரெண்டு பக்கமும் கூரான ஷார்ப்பான கத்தி இருக்கக்கூடிய ஒரு இதுதான். ஸோ இதை வந்துட்டு ரொம்பவே இப்படி திருப்பினீங்கன்னா இன்னொரு பக்கம் உங்கள் கழுத்துக்கு வந்து நிற்கும். கத்தியோட ஒரு பக்கம் உங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்குன்னா மற்றொரு பக்கமும் பார்த்தீங்கன்னா உங்கள் கழுத்துக்கு வந்து நிற்கும். ரெண்டு சைடுமே ஷார்ப்பாக இருக்கக்கூடிய ஒரு கத்தி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிரெடிட் கார்டை சொல்லலாம். ஸோ இதை வந்துட்டு ரொம்ப நுணுக்கமாக கையாளணும் இந்த கிரெடிட் கார்டை. ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு கிரெடிட் கார்டை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் வந்துட்டு உங்ககிட்ட கிரெடிட் கார்டை வித்துடணும், எப்படியாவது கொடுத்துடணும், அதில் நீங்கள் பணத்தை செலவு பண்ணிடணும் அப்படின்றது தான் நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத பற்றி யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. கிரெடிட் கார்டில் செலவு பண்ணுற பணம் உங்களுடைய பணம் கிடையாது. என்னைக்காக இருந்தாலும் அந்த பணத்தை நீங்கள் திருப்பி செலுத்தி தான் ஆகணும் அப்படின்றத மறந்துடாதீங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நம்மளுடைய சேனலை ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம பேசின டாப்பிக்கை பற்றிய உங்களுடைய ஓன் ஒப்பீனியன் ஏதாவது இருந்துச்சுன்னா மறக்காமல் வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே போல் வேற ஒரு பயனுள்ள வீடியோவில் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்ட் டாட்டா பை பை, see you.